உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நீங்கள் நினைப்பது போல அந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களை மாற்றும்படி அந்த சூழ்நிலையை பயன்படுத்தலாம். நீங்கள் எதிர்பார்த்தபடி காரியங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றால் ஒருவேளை ஆண்டவர் உங்களில் ஏதோ ஒரு வேலை செய்கிறதாய் இருக்கும். இங்கே உங்களுக்கான பரீட்சை என்னவென்றால், நீங்கள் தேவனை எந்தளவு விசுவாசிக்கின்றீர்கள் என்பதே. அவர் உங்களை மிகவும் நேசிக்கின்றார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு விருப்பமாய் இருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய வாழ்வில் சகல காரியங்களையும் உம்முடைய அற்புதமான கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றேன். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் உம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். நீர் எல்லாவற்றையும் என் நன்மைக்காகவே செய்கின்றீர். நான் இன்னும் உம்மை நம்ப, உம்மில் பலப்பட எனக்கு உதவி செய்யும். உன் சித்தம் என் வாழ்வில் நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் என்னை நேசிப்பதற்காகவும் ஆசீர்வதிப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.